அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் இருந்த காலம் ஒரு யூதன் அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட வாரான். ஒரு யூதன் ரசூலுல்லாஹ்ட்ட வாரான். அந்த யூதர்களை பொறுத்த மட்டும் அல் ஆஸ் இப்னு வாயில் அஸ்ஸஹ்மி என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அப்துல்லாஹ் இப்னு உபை அப்படி என்றும் சொல்லப்படுகிறது. தஃப்சீர்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. ஒரு யூதன் வாரான். எப்படி வாரான்டா, சும்மா வரலங்க. ஒரு இறந்து போன ஒரு முள்ளு துண்டை தூக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வாரான். அந்த முள்ளு துண்டை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வச்சு இறந்து போன முள்ளு துண்டை அப்படியே கைக்குள்ள வச்சு பொடியாக்கி கசக்கி அப்படியே ஊதுவான். முள்ளு இறந்து போனா எப்படி இருக்கும்? சாம்பல் போலதானே இருக்கும். அப்படியே இறந்து போன முள்ளு துண்டை எடுத்து அப்படியே கசக்கி அதை ஊதி விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இறந்து போன இந்த முள்ளு துண்டிலிருந்து மீண்டும் இறைவன் உயிர்ப்பிப்பானா அப்படின்னு கேட்கிறான். இது யாரோடு சம்பந்தப்பட்ட கேள்வி? ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட கேள்வியா? அது யாரோட? அல்லாஹ்வோட படைப்போட. அல்லாஹ்வுக்கு ரோஷம் வர ஒரு கேள்வி. அட, முள்ளு துண்டு, இறந்து போன முள்ளு துண்டை எடுத்து அதை கசக்கி ஊதிட்டு இந்த முள்ளு துண்டுல இருந்து மீண்டும் இறைவன் படைப்பானா அப்படி என்று கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கேள்விக்கு 7வது வானத்தில இருந்து சூரத்துல் யாசீனுடைய 78வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான். வதரப லனா மஸலன் வனசிய கல்கா. மனுஷன் தான் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு உதாரணம் காட்டி, நமக்கு உதாரணம் காட்டி இந்த முள்ளு துண்டிலிருந்து மீண்டும் இறைவன் படைப்பானா என்று கேட்கிறான். குல், நபியே சொல்லுங்கள், யுஹீஹல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா. இந்த முள்ளு துண்டே இல்லாமல் இந்த முள்ளு துண்டுக்கு முன்னர் எவன் படைத்து இந்த முள்ளு துண்டு உருவாகியதோ அவன் மீண்டும் இறந்து போன முள்ளு துண்டிலிருந்து அவர்களை எழுப்புவான், படைப்பான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக சூரத்துல் யாசீனுடைய 78, 79வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி, இது என்னோடு சம்பந்தப்பட்ட கேள்வி அப்பா, படைப்போடு சம்பந்தப்பட்ட கேள்வி அப்பா, நான் தான் ஹாலிக், நான் படைப்பேன், நாடுற மாதிரி எழுப்புவேன் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துக்கு பாடமிட்டு சொல்வதை பார்க்கிறோம்.